இந்த மாதிரி உங்களோட மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களுக்கு ஹாய். ஐயோ ஐயோ நசீம், என்னாச்சு? நசீம், ஹலோ நசீம், எழுவுங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு யாருக்காச்சும் கால் பண்ணலாம். ஐயோ பாஸ்வேர்ட் தெரியாதே. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். எமர்ஜென்சி கான்டாக்ட் பார்க்கலாம், ஏதாவது மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ ஹார்ட் பேஷண்ட்டா? ஓகே, அவங்க அப்பா நம்பர் இருக்குது, கால் பண்ணிடலாம். ஹலோ அப்பா, நசீம் மயங்கி விழுந்துட்டாரு. நான் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன்ப்பா. ஆமாம், அந்த ஹாஸ்பிட்டல் தான். உடனே வந்துடுங்க. இந்த மாதிரியான உயிருக்கு ஆபத்தான ஒரு மெடிக்கல் சுச்சுவேஷனில் உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களோட கான்டாக்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் டெமோவோட எப்படி மெடிக்கல் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நமக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். நம்ம உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷனில் எப்போ வேணால் நம்ம இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதாச்சும் மயங்கி விழுறோம் அப்படின்னா நம்ம காப்பாற்றிக்க முடியலைனாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு சில ஃபீச்சர்ஸ் நம்ம மொபைல் ஃபோன்லேயே செட் பண்ணலாம். அதாவது நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன், எப்படி எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எங்கேயோ மயங்கி விழுந்துட்டீங்க, உங்கள் ஃபோன் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லை உங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் யாருக்காவது கால் பண்ணோம் அப்படின்னா உடனே உங்களோட பேட்டர்ன், உங்களோட லாக் ஸ்க்ரீனோட பாஸ்வேர்ட் எதுவுமே தெரியாமல் அதை எடுத்து உங்களோட கான்டாக்ட்ஸ், நீங்கள் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள கால் பண்ண முடியும். ஸோ அந்த கான்டாக்ட்ஸை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி சில எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, போலீஸ், சைபர் கிரைம்னு சில நம்பர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன நம்பர் நீங்கள் குழம்பணும் தேவையில்லை, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் ஃபோனில் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்க போகிறேன். ப்ளஸ் கேர்ள்ஸுக்கு இன்றைக்கி சேஃப்டியில் நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ கேர்ள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐஃபோன் யூசர்ஸ்க்காக சொல்ல போகிறேன். அதாவது எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் எப்படி உங்கள் ஃபோனில் செட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்பில் டிஃபால்ட்டாகவே ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அதை சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட்டில் மேலே கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். மேபி உங்கள் பேர், நீங்கள் ஃபோட்டோ எதுவும் ஆட் பண்ணால் உங்கள் நேம் எஸ்ஏ அந்த மாதிரி சம்திங், இப்போ சாருக்கான எஸ்ஏ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லெட்டரில் கூட இருக்கலாம். அந்த ப்ரொஃபைலை டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணவும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எல்லாம் காமிச்சு ஹெல்த் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஐடி அப்படின்னு ஒன்று காமிக்கும். ஸோ மெடிக்கல் ஐடி அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி சில மெடிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிங்கன்னா ப்ரெக்னன்சி மெடிக்கேஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அது கீழே எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் ஆட் கொடுங்க. இதில் யாரெல்லாம் உங்களுக்கு எமர்ஜென்சி இன்கேஸ் அம்மா அப்பா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், முக்கியமாக நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் கரண்ட்டாக இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ அவங்களெலாம் முக்கியமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது போக யார் இமிடியேட்டாக கால் எடுப்பாங்க அவங்கள அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டிவ்ஸை ஆட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது அப்பா ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஃபாதர், அதாவது என்ன ரிலேஷன் அப்படிங்கிறதையும் காமிக்கும். ஸோ நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கான்டாக்ட் மட்டும் இல்லை, 3 நாள் கூட கொடுக்கலாம். ஸோ பெட்டர் 3 நாள் கொடுக்குறது நல்லது. இன்கேஸ் ஒருத்தர் எடுக்கலனாலும் இன்னொருத்தர் எடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கூட நான் இப்போ ஆட் பண்ணுறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 2 கான்டாக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஐஃபோன் யூசர்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு எமர்ஜென்சி கான்டாக்டை போகணும் அப்படின்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஐடி பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் மெடிக்கல் ஐடி எமர்ஜென்சி கால் காமிக்கும். ஸோ நம்ம மெடிக்கல் ஐடியை நம்ம கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம அதில் தான் கான்டாக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மெடிக்கல் ஐடி ஆன் பண்ணோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஐஃபோன் யூசர்ஸ் உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸை ஆட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் எப்படி எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு காலம் பார்ப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ணவுமே உங்களுக்கு நிறைய காமிக்கும் மெடிக்கல் இன்ஃபோ அண்ட் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் மெடிக்கல் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் அந்த மெடிக்கல் இன்ஃபோவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அதையும் அவங்க பார்த்து டாக்டர்ஸ் கிட்டே காமிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து என்னோட அம்மா அப்பாவோட கான்டாக்டை வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் எமர்ஜென்சி கான்டாக்ட் தான் ஃபஸ்ட் காமிக்கும். நீங்கள் பிளைனாக அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை நான் ஆட் பண்ண போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட காண்டாக்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இன்னொரு காண்டாக்ட், அதாவது நான் லோக்கலில் இருக்கேன். ஸோ லோக்கலில் உள்ள என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட காண்டாக்டையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இன்னொரு ஃப்ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், டன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னோட எமர்ஜென்சி கான்டாக்டில் 4 பேர் காமிக்குது. ஸோ இன்கேஸ் எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா எமர்ஜென்சி கால் காமிக்கிற இடத்துல இந்த 4 பேரோட கான்டாக்டும் காமிக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா இந்த 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் கால் எடுத்தாலும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபோன் வந்து லாக் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணவும் கீழே வந்து எமர்ஜென்சி கால்க்கான ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி கால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண அந்த 4 கான்டாக்ட்ஸும் காமிக்குது. இன்கேஸ் வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு கால் பண்ணாலும் அவங்களுக்கான கால் போகும். ஸோ இந்த மாதிரி தான் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். முக்கியமாக உங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான உதவி யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லுங்கள். இன்கேஸ் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் அவங்க ஃபோனை எடுத்து இந்த மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த டிப் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம ஃபோன் எடுத்து ஐயோ எமர்ஜென்சி கால் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா நம்ம ஈஸியாக எப்படி வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபோன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, இது வந்து போத் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு இது வந்து ஒர்க் ஆகும். இந்த பவர் பட்டனை 3 முறை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து. நான் 3 முறை கிளிக் பண்ணிட்டேன். எமர்ஜென்சி கால் போகுது. ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மெனக்கிட்டு போய் நம்ம அந்த எமர்ஜென்சி காலம் தேடி அதை போய் கால் பண்ணுறதுக்கு இன்கேஸ் அதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட பவர் பட்டனை 3 முறை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி கால் போகும். ஸோ 3வது டிப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். சில எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் அப்படின்னா 100, அந்த மாதிரி சில எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஆன்லைனில் பார்த்து நம்ம சில நேரம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வைப்போம், இதெல்லாம் எமர்ஜென்சி இது. பட் வந்து சில நேரம் தேட முடியாது. ஐயோ எங்கே போச்சு நம்ம தேட முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரோட ஃபோன்லேயும் கான்டாக்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், என்னோடய ஃபோனில் நான் வந்து இப்போ தேடுறேன் ஃபயர் இன்கேஸ் ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபயர்னு தேடினா பாருங்கள் 101 காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சைபர் க்ரைம், ஏதாவது ஒரு மொபைல் பற்றியோ ஏதோ ஆன்லைன் பற்றி ஏதோ ஒரு ஸ்கேம் ஆகிட்டேன் அப்படின்னா சைபர் க்ரைம்க்கு அப்படின்னு நம்ம பாருங்கள் சைபர் க்ரைம் நான் கிளிக் பண்ணவும் நான் என்னோடய கான்டாக்ட்ஸ் தாண்டி சைபர் க்ரைமோட ஆட்டோமேட்டிக் நம்பரும் காமிக்குது. ஸோ அடுத்து இன்கேஸ் வந்து ரயில்வேஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஃபோன் யாரோ எடுத்துட்டாங்க, சம்திங் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரயில்வேஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா ரயில்வேஸோட நம்பர் கிடைக்குது. ஸோ இதை மாதிரி உமனுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்பர் கூட இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையான கான்டாக்டை உங்களோட கான்டாக்ட்லேயே தேடிக்கலாம். எங்கேயாவது போய் எமர்ஜென்சியாக தேடணுங்கிற தேவையில்லை. ஈவன் ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் வந்து இதிலே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ 4th டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு. இன்கேஸ் பசங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். காவல் உதவி அப்படிங்கிற ஆப், இதை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எத்தனை பேர் ஃபோனில் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேரோடதுல இருக்காது, ஐம் ஷுர். சரி, ஓகே, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே போய் காவல் உதவின்னு தேடினீங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னோட இதில் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ரண்ட்டே வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும், அவசரம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் கொண்டு ஷேர் ஆகிரும். ஸோ ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா உங்களோட லொக்கேஷனை அவங்க ட்ரேஸ் பண்ணி என்ன எமர்ஜென்சின்னு சொல்லி தேடி வந்துடுவாங்க. ஸோ லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது மட்டும் இல்லை, உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது, அதாவது ஃபயர் எமர்ஜென்சி
கண்ட்ரோல் ரூம் டைரக்டரி அந்த மாதிரி சைபர் கிரைம் அந்த மாதிரி என்ன ஒரு எமர்ஜென்சினாலும் அதுக்கான கான்டெக்ட்ஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் மிஸ் ஆகுது அதுக்கு கூட இதில் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு எமர்ஜென்சிக்குனாலும் கால் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக வந்து லேடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஓப்பன் பண்ணதும் எமர்ஜென்சியோட அந்த பட்டன் காமிக்கிறதுனால அதை நீங்கள் டச் பண்ணவும் கால் போகும். ஸோ இது வந்து லேடீஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில எமர்ஜென்சியான கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுறது இதிலே இந்த ஆப்லேயே வந்து சில எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சியாக யார் எடுப்பாங்க, அம்மா அப்பா ஃப்ரெண்டு ப்ளஸ் உங்களோட கரண்ட் லொக்கேஷனில் இருக்க யாராவது க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஒரு 2 கான்டாக்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது போக உங்களோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லேடிஸ்க்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸும் கொடுத்து எப்போவும் ஆக்டிவாக வச்சுக்கோங்க இந்த ஆப்பை. நம்ம பாதுகாப்போட ஆரம்பம் நம்ம கையில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை பாதுகாக்கணும்னா இந்த சின்ன செட்டிங்ஸ், இந்த டிப்ஸ், இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்களுக்கு தெரியலையா நீங்களே அவங்களோட ஃபோனை வாங்கி கான்டாக்ட்ஸ் எல்லாம் சரியான விதத்தில் ஆட் பண்ணி என்னென்ன கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுங்கிறத அவங்களுக்கே கேட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். Subscribe to One India and never miss an update.